மக்களே டைம் கரெக்டாக 12 மணி தொப்பூர் ரீச் பண்ணிட்டோம். வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்பியூர்லேருந்து கிருஷ்ணகிரி லோடு ஏற்றிட்டு கிளம்பிட்டு இருக்கிறோம். நம்ம பையா கட்டிகிட்டு இருக்காரு. ஹாய். நீங்கள் வெயில் ஓரளவுக்கு வரும் போல் அப்படியே கிளம்பிட்டு இருக்கிற மக்களே. வாங்க இன்றைக்கி கிருஷ்ணகிரி ஏரியா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்படியே சாமியை கும்பிட்டு கிளம்பிடலாம். சாமி கடவுளை நல்லபடியாக போயிட்டு வரணும். மக்களே, ஒரு வழியாக நம்பியூரில் டீசல் அடிச்சுட்டு கிளம்ப போகிறோம். கிருஷ்ணகிரி இன்றைக்கி வெயில் தரமாக வந்துட்டுருக்கு. நம்ம தலைவர் டீசல் அடிச்சுட்டு இருக்கிறாரு. அடிச்சுட்டு நீ கிளம்ப வேண்டியதாக. டைம் கரெக்டாக 8:30. அப்படியே அடிச்சுட்டு கிளம்பலாம். இன்றைக்கி வெயில் எப்படின்னு பார்க்கலாம். வாங்க மக்களே. டைம் கரெக்டாக 8:30. நம்பியூர் ரவுண்டானா இன்றைக்கி கிருஷ்ணகிரி தான் போயிட்டுருக்குறோம். வாங்க வெயில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மக்களே, நம்பியூர்லேருந்து கிளம்பி குருமந்தூர் மேடு அப்படியே தண்ணி பிடிச்சிடலான்னு நானும் மகிபுரம் தண்ணி பிடிச்சிட்ருக்காரு பாருங்கள். தண்ணி பிடிச்சிட்டு நீ கிளம்பலாம் கிருஷ்ணகிரி. டைம் கரெக்டாக மக்களே, டைம் கரெக்டாக 8:45. கோபி ரீச் பண்ணிட்டோம். அப்படியே அவனு அத்தானி அந்தியூர் வழி போயிட்டுருக்குறோம். வெயில் தரமாக வந்துட்டுருக்கு. ஏன் அத்தானி வழியாக போயிடலங்களே. பாருங்க மாட்டு வண்டி அப்படியே அத்தானி பக்கமாக போயிட்டோம். டைம் கரெக்டாக 9 மணி. இங்கே பாருங்க மாடெல்லாம் எவ்வளோ அழகாக மேய்க்கிறாங்க காட்டில். இந்த ரோடே பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இப்போதைக்கு விவசாயம் இல்லை. அடுத்து இன்னொரு 2 மாதத்தில் ஏரியாவே பசுமையாக இருக்குது. பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. ஆனால் தண்ணி போயிட்டு இருக்குது ப்ரோ. தண்ணி போகுது. ஏய், பவர் ஸ்டேரிங்கில் திரும்பாது. சூப்பராக தண்ணி போகுது. பாருங்கள் மக்களே, வயலில் வேலை செய்கிறாங்க காலையிலேயே நேரத்தில். பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இந்த பனைமரங்கள் எல்லாம் பாருங்கள், வேறு லெவல். இந்த ரோடு மழையை பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க. ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே அறுவடை கட்டிக்கு நம்மளுக்கு அப்படியே சிம்பிளாக தெரியுது. அன்றைக்கி சூப்பரான நிலம். மக்களை, கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து அத்தானி போகிற வழி. இங்கே பாருங்கள் நெல் பயிரிட்டுருக்காங்க. இன்னொரு 20-30 நாள் பிடுங்கி நாற்று நட்டிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் மாடெல்லாம் மேயுது. பார்த்து பாருங்கள் எவ்வளோ அழகாக மேயுதுன்னு. அத்தானி போகிற வழியில் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. வாத்து மேய்க்கிற ஐயா பாருங்கள், பாவம் காலையில் சாப்பிட்ருக்காரு. மணி 9:30 ஆகுது. இப்போ தான் கடையில் போய் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றாரு பாவம். அப்படி மேய்க்க வேண்டியதான் வாத்த பாவம். வெயில் வேறு வருது. மக்களே, அந்தியூர் பக்கமாக ரீச் ஆகிட்டோம். இங்கே மரங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. புளிய மரம். என்ன புது மேட்டூர். மக்களே, டைம் கரெக்டாக 9:40. அந்தியூர் ரீச் பண்ணிட்டோம். அடுத்து மேட்டூர் வழி அந்தியூர் ரவுண்டானா. அவ்வளோதான் அந்தியூர் வந்துச்சு. நம்ம அந்தியூர் கோயில் ஒரு கோயில் பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. கோயில் வேலை, கோபுர வேலை நடந்துகிட்ருக்கு. மக்களை, மேட்டூர் வழியில் போயிட்டுருக்குறோம். சரி சாப்பிட்லான்னு நிறுத்தியிருக்கிறோம். போய் சாப்பிடலாம். பிரியா மெஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. போய் சாப்பிட்டு பார்க்கலாம். வாங்க மக்களே. இட்லி தோசை ஏதோ ஒன்று சாப்பிடலாம் நடக்குது. மக்களை, காலையில் சாப்பாடு கல் தோசை. வாங்க சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது. பயங்கர டேஸ்ட்டு. கல் தோசை சூப்பராக இருக்குது. வாங்க சாப்பிடலாம். சாம்பார் சூப்பராக இருக்கிறது. மக்களே, ஒரு வழியாக சாப்பிட்டாச்சு. அம்மாப்பேட்டை ரீச் பண்ணி அடுத்தது மேட்டூர் போயிட்டுக்கிறோம். மேட்டூர் இன்னொரு 18 கிலோமீட்டர். வெயில் வேறு தரமாக வருது. என்ன ப்ரோ, காடுகள்லாம் சும்மாவே கிடக்குது. மேட்டூருக்கு இன்னொரு 10 கிலோமீட்டருக்கு
பாலமலை பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது மக்களே. பாருங்கள் இங்குள்ள மரங்கள், பாக்கு மரம், தென்னை மரம் பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு வீடு, இங்கே புளிய மரம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ரோட்டில். அப்படி நீ கிளம்புவோம் மக்களே. மேட்டூருக்கு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு பஸ் ஸ்டாப்பு ஃபுல்லாகவே இங்கே பாருங்கள் புத்துக்கண்ணா இருக்குது. பஸ் ஸ்டாப்பவே ஃபுல்லாக இருக்குது. பாம்பு இருந்தாலும் இருக்குமே என்னமோ பாருங்கள். பயங்கரமாக இருக்குது. இது வேறு லெவல். பயங்கரமாக இருக்குது மக்களே. பூராமே புத்துக்கண்ணாவே இருக்குது பஸ் ஸ்டாப் ஃபுல்லாக. பாருங்க மக்களே வேறு லெவல். பஸ் ஸ்டாப்பில் யாரும் உட்கார்றதில்ல, கடவுளுக்கே விட்டுட்டாங்க. பாருங்க ரோட்டு மேலேயே இருக்குது. மேட்டூருக்கு முன்னாடி ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி இது இருக்குது மக்களே. மேட்டூர் ரீச் பண்ணியாச்சு. அடுத்தது நீ தொப்பூர் ரவுண்டானா மக்களே. இங்கே பாருங்கள் காவேரி ஆறு. காவேரி ஆற்றை தாண்டி போயிட்டுருக்கான் தொப்பூர் வழி கிருஷ்ணகிரி. பாருங்க தண்ணி பாருங்க ஃபுல்லாக போகுது. வேறு லெவல். மேட்டூர்லேருந்து வருது மக்களே. மேட்டூரை ரீச் பண்ணி நம்ம மேச்சேரி போயிட்டுருக்கோம். வெயில் தரமாக கொண்டுட்ருக்கு, வண்டியை ஓட்ட முடியல. பயங்கர வெயில், கை காலெல்லாம் பயங்கரமாக ஹீட் ஏறுது மக்களே. மேச்சேரி ரீச் பண்ணிட்டோம். டைம் கரெக்டாக 11:38. அடுத்தது தொப்பூர் மக்களே. மேச்சேரியிலேருந்து தொப்பூர் போகிற வழி டோல்கட்டு புதுசாக ஒன்று கட்டியிருக்காங்க பாருங்கள். இன்னொரு 10 கிலோமீட்டர் தான் தொப்பூர். இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் தூக்குறாங்கன்னு பாலத்தை. பயங்கரம். இது முடியிருக்கு இன்னொரு 4 வருஷமெல்லாம் ஆயிரு. இப்போதைக்கெல்லாம் வேலை முடியாது. சீக்கிரமாக இருக்கிறீங்களா? இங்கே ப்ரோ 4-5 கிலோமீட்டருக்கு இன்னைக்கு நம்ம போயிட்டு வரும்போது 1 வருஷத்துக்கு இப்படி சீக்கிரமாக தொப்பூரில் பால வேலை நடந்துகிட்ருக்கு மக்களே. 21 பெங்களூர் 156, 187 திருவண்ணாமலை, சென்னை 322. இங்கே ஒரு டோல் வரும் ப்ரோ, அவ்வளோதான். ஒரு டோல் தான் மக்களே. தொப்பூர் ரீச் பண்ணி அப்படியே டோல்கேட் வந்துட்டோம். நல்ல டிராஃபிக்கு, மணிக்கணக்கில் நிற்கும்னு நினைக்கிறேன் மக்களே. தருமபுரிக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரைட்டாக ரோடு இருக்குது பாருங்கள். அப்படியே கத்தி மாதிரி நேராக 2 கிலோமீட்டருக்கு அப்படியே நேராக இருக்குது ரோடு. பெங்களூர் 105, கிருஷ்ணகிரி 23 கிலோமீட்ரு. இன்னொரு 1 மணி நேரத்தில் போயிடலாங்க. கிருஷ்ணகிரிக்கு இன்னொரு 20 கிலோமீட்டர் இருக்குது. தூக்கமாக இருக்குது வெயிலுக்கு. டீ சாப்பிட்லான்னு வெங்கடேஸ்வரா பேக்கரி போகிறோம். வாங்க டீ சாப்பிடலாம் மக்களே. வாங்க டீ சாப்பிட்லாம், பக்கோடா சாப்பிட்லாம், தட்டை வடை. இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு. வாங்க சாப்பிடலாம் மக்களே. டைம் கரெக்டாக 1:30. இன்னொரு 15 கிலோமீட்டர் இருக்குது கிருஷ்ணகிரி. காவேரிப்பட்டினம் ரீச் ஆகிட்டோம். காவேரிப்பட்டினம் ரீச் ஆகிட்டோம். இங்கே ஃபேமஸே வந்து பால்கோவா தாங்க. இங்கே பால்கோவா தான் ஃபேமஸ்ஸு. கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோட்டுக்கு அதிகமாக இங்கேருந்து தான் பால்கோவா வரும். இங்கே பால்கோவா தான் ஃபேமஸ்ஸு இந்த ஊர். அப்படியே போயிட்டுருக்கான். வெயில் கொள்ளுது, வண்டியே ஓட்ட முடியல. நேற்று கூட மதுரை அப்படியே செம்ம கிளைமேட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி இந்த ஏரியா வெயில் கொள்ளுது மக்களே. இங்கே ஒரு குளம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. தண்ணி அழகாக நிற்கி தெளிஞ்சு நிற்கி சூப்பராக. சூப்பராக இருக்கு. இதெல்லாம் குளிக்கிறாங்க. இன்னொரு 15 கிலோமீட்டர் பண்ணையாறு பாருங்க. தண்ணி கொஞ்சமாக தான் வருது பாருங்க. அப்படியே போயிட்டுருக்கு. தண்ணி இல்லை, கொஞ்சமாக தான் போகுது. கிருஷ்ணகிரி ரீச் பண்ணியாச்சு. அடுத்தது லெஃப்ட் இறங்கி சென்னை ரோட்டில் போகணும். 1 கிலோமீட்ரு இறக்குற பாயிண்ட்டு. இப்போ நம்ம சென்னை ரோடு கட் பண்ணிக்கலாம். வேலூர் ரோடு அவ்வளோதாங்க மக்களே. லோடு இருக்கிற பாயிண்ட்டு பக்கமாக வந்துட்டோம். இன்னொரு 3/4 கிலோமீட்டர் தான். போய் இறக்கிட்டு அப்புறம் அப்படியே போகிற வழியில் சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது தான். புதிய பேருந்து நிலையம் 3 கிலோமீட்டரு. கிருஷ்ணகிரியில் ஒரு வழியாக லோடு இறக்கியாச்சு. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் மக்களே.
மக்களே மத்தியானம் லோடு இறக்கிட்டு சாப்பிட முடியல. அதனால் இப்போ நைட்டு 7 மணி ஆகிடுது. மேட்டூருக்கு பக்கமாக வந்துட்டோம், ரிட்டர்ன் ஆகிட்டோம். சரி சாப்பிட்டு போகலான்னு சாப்பிட்ருக்கேன். வாங்க சாப்பிடலாம். கொத்து புரோட்டா சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே. பாய்.